ஒரு குடும்பத்தில் பல வருடங்கள் குழந்தை இல்லாத ஒரு குடும்பம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் குடும்பத்தார் ஒன்னு சொல்லல, பரவாயில்ல பரவாயில்ல, ஆண்டவர் தருவார் பருவார் செய்வார் போவார், அப்படியே கொண்டு போனாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அவர்கள் குழந்தை இல்லை என்கிற ஒரு செயலை பேசும் பொருளாக மாற்றினார்கள். அப்ப பேசும் பொருளாக மாற்றப்படும் பொழுது என்ன நடக்கும்? குழந்தை இல்லை என்கிற அந்த நபர் பாதிக்கப்படுவார்கள். அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது இனி ஜெபம் பண்ணலாம் முடியாதுப்பா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வரும் பொழுது அந்த காரியம் பேசும் பொருளாக மாற்றப்படும், குடும்பத்தில் விவாதிக்கப்படும். இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? இவளெல்லாம் வச்சு உதவாது. உடனே அங்க இருக்க கணவன் பார் ஒரு பெரிய நீதிமான் மாதிரி ஆயிருவான், இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். நான் சொல்றேன், இந்த பேசும் பொருளாய் மாற்றப்படுகிற நேரம் வரும் என்றால் ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்படணும், மகிழணும். பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிற நேரம் நெருங்குது, எனக்கு தேவ கிரியை வெளிப்படுகிற நேரம் நெருங்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 80-90% ஆனவர்கள் அப்படி எடுத்துக்கொள்கிறதே இல்ல. அதனாலதான் வேதனை பெருகுது. தேவ கிரியை உண்டாவதற்கு பதிலாக வேதனை வெளிப்படுது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இல்ல என்னை குறித்து யாராகிலும் பரியாசம் பண்ணவோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ விவாதிக்கவோ அல்லது வெளிப்படையாகவோ பேசவோ தொடங்குகிறார் என்றால் உங்க மனசு சொல்லணும், கர்த்தர் எனக்கு எதையோ ஒன்று செய்ய போகிறார். ஆகவே என்னுடைய பலவீனம் வெளியே தெரியுது, என்னுடைய பிரச்சனையை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார், என்னுடைய பாவத்தை வெளியே கொண்டு வருகிறார். இந்த மனப்பான்மையோடு என் மனசை ஒருமுகப்படுத்தி அவங்க மேல பாதிக்கப்படுற அளவுக்கு சிந்தனையை சிதற விடாம தேவ கிரியை எதிர்பார்க்க ஆரம்பித்தால் தேவ கிரியை நடக்கும்.